Hello traders, investors. Today March 19 end of day analysis. So இன்னையோட end of day data analysis படி Nifty open test PCR market breadth base பண்ணி strong bearish signal நமக்கு கிடைச்சிருக்கு. So any move below 23,000 இது வந்து 22,500க்கு அடுத்த ஸ்டாப் இருக்கும். ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள் எப்படி டுமாரோ இன்டர்டே மூவ் இருக்குதுன்னு. ஸோ சப்போஸ் மேலே போனால் 23,250 இதுதான். இங்கே போனால் செல் ஆன் ரைஸ். ஸோ ஹோல்ட் பண்ணி இங்கே வரும்போது ஷார்ட் போடுறதுக்கு இருக்கும். செல் ஆன் ரைஸ் நம்ம ஹெஜிங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம். இல்லை போகலைன்னா ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குது. எஃப்ஐ ஆல்ரெடி ஷார்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 23,000 இருந்துட்டு ஜஸ்ட் அப்படியே பிரேக் ஆகி ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர் நெக்ஸ்ட் ஒரு ட்ரேடிங் டேல இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு மூவ் இருக்கும். டவுன் சைட் மூவ் 22,500. ஸோ வாங்க இன்னையோட நிஃப்டி ஏஐ அனாலிசிஸ் படி பார்க்கலாம். ஸோ பேரிஷ் வந்து ஹை கான்ஃபிடன்ஸில் இருக்குது. விக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு சப்போர்ட், நல்ல சப்போர்ட் தான் ஆல்ரெடி பில்ட் ஆகிருக்கு. அந்த சப்போர்ட் உடச்சா 22,500. சப்போஸ் மேலே போகுது, சப்போர்ட் இது வந்து கொஞ்சம் போகுதுன்னா கூட அதை வந்து லீட் டு செல் ஆன் ரைஸ். ஸோ நீங்கள் ஏறுது அப்படின்னு நினச்சி இன்டர் டேவில் எதுவும் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ இல்லை. மார்க்கெட் மேக்ரோ லெவல் அண்ட் எஃப்ஐ ஷார்ட் அண்ட் கேஷ் செல்லிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்ஸ் வந்து டவுன் சைட் தான் காமிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ட்ரிபிள் வால், அது ட்ரிபிள் வால் மீன்ஸ் நெக்ஸ்ட் மந்த் திஸ் வீக் நெக்ஸ்ட் வீக் பேஸ் பண்ணி அந்த ஓஏ பேஸ் பண்ணியும் ப்ளஸ் மார்க்கெட் பிரெத்துங்கிறது நம்ம அந்த நிஃப்டி 500ஓட க்ளோசிங் பேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது படி பார்த்தீங்கன்னாலும் பேரிஷில் தான் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீட் பண்ணி பாருங்கள், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ.